கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபியோட குவாலிஃபிகேஷன் செனாரியோ போடுங்க ப்ரோ. ஸோ இங்கிருந்து எவ்வளோ மேட்சஸ் வின் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸ் எல்லாம் எவ்வளோ வின் பண்ணணும், அப்படி நடந்தா ஆர்சிபிக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கு, ஸோ எந்த டீம் தோக்கணும், ஆர்சிபி எவ்வளோ மேட்சஸ் ஜெயிக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ கேள்விகள் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தனி எக்ஸல் சீட்டே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவிலையும் சிலது போயிட்டு இருக்கு, நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு சிலது வந்துட்டு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதன்படி ஆர்சிபி 6 மேட்ச் ஜெயிக்கணும், ஸோ மற்ற டீம்ஸ் எல்லாம் எவ்வளோ மேட்சஸ் தோக்கணும், இது வரைக்கும் சாதகமா போயிட்டு இருக்கா அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ இனி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல 2 மேட்ச் கொஞ்சம் டஃபான மேட்ச். முதல் மேட்ச் அதாவது இப்ப ஆட போற ஹைதராபாத்துக்கு எதிரான கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஜெயிச்சு ஓரளவுக்கு மேல வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 4 கேம்ல இருந்து 5 கேம் கொஞ்சம் ஈஸி தாங்க. ஸோ ஃபைனலா அதாவது மே 18ஆம் தேதி ஸோ ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே இந்த கேம் தான் ஆர்சிபிக்கு அடுத்தது டஃபா இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் எல்லா மேட்சஸுமே தொடர்ந்து வின் பண்ணலாம். நெட் ரன் ரேட்டும் புஷ் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஒரு டைமிங் சொல்லணும். ஸோ இதுக்கு நடுவில் இவ்வளோ கேம்ஸ் இருக்கு, அதாவது மற்ற டீம்ஸ் எல்லாம் இவ்வளவு விளையாடுறாங்க, ஸோ அவங்களும் லாஸ் பண்ணணும்ல. அப்படி லாஸ் பண்ணக்கூடிய அந்த செனாரியோ எப்படி இருக்கணுங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க. எந்த டீம் எல்லாம் தோக்கணும், எந்த டீம் எல்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதைத்தான் இந்த வீடியோல நம்ம ஒரு எக்ஸல் சீட்டா போட்டிருக்கோம். நீங்க ஸ்கிரீன்லயும் பாக்குறீங்க, நானும் சொல்றேன். ஸோ என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது இப்போ வரைக்கும் நடந்த 2 மேட்சஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு சாதகமா போயிருக்கு. அதாவது ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ இந்த ஒரு கேம்ல ஆர்ஆர் தான் வின்னரா இருக்கணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த கேமை வந்துட்டு வின் பண்ணிட்டாங்க. சூப்பரான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்த மேட்சஸ் சிஎஸ்கே வர்சஸ் எல்எர்ஜி. நேற்றைய மேட்ச் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் என்ன ஒரு அடிங்க, சிங்கிள் மேனா நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. 4 மேட்சுக்கு ஒரு கதாம்பா இந்த பையன் அடிப்பா அப்படின்னு சொல்லும்போது 4வது மேட்ச் சிஎஸ்கே அகேன்ஸ்டா சேப்பாகல ஒரு மரண காட்டுக்கு ஆடிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுல எல்எர்ஜி வின் பண்ணியிருக்கு, இதுவும் ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கு. டிசி வர்சஸ் ஜிடி, இதுல ஜிடி வின் பண்ணணும். ஸோ அப்பதான் ஆர்சிபிக்கு சாதகமா இருக்கும். ஸோ ஜிடி வின் பண்ணாங்க அப்படின்னா டிசி லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் கீழே வருவாங்க. ஸோ அடுத்த மேட்ச் எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி, இதுல யோசிக்கவே வேணாங்க, ஆர்சிபி ஆடக்கூடிய எல்லா கேமையுமே ஜெயிக்கணும். ஸோ எஸ்ஆர்எச்சுக்கு அகேன்ஸ்டாவும் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த மேட்ச் அப்படிங்கிறது கேகேஆர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இதுல கண்டிப்பா கேகேஆர் வின் பண்ணணும், பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு லாஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வரணும். ஸோ எகைன் டிசி வர்சஸ் எம்ஐல டிசி இந்த தடவை வின் பண்ணணும், எம்ஐ வந்துட்டு வின் பண்ண விடக்கூடாது. இதுதான் முக்கியமா இருக்கக்கூடிய குரூசியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். சோ அடுத்தது எல்எர்ஜி வர்சஸ் ஆர்ஆர், இதுலயும் ராஜஸ்தான் வின் பண்ணும். அதாவது அந்த டாப் 4ல இருக்கக்கூடிய டீம்ஸ் வந்துட்டு கண்டினியூவா வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ அதாவது இப்போதைக்கு இந்த ராஜஸ்தான் கேகேஆர் மட்டும் வின் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் 3rd and 4th ஸ்பாட் வந்துட்டு ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணுங்கிறதான் ஆர்சிபியோட மெயின் குவாலிஃபிகேஷன் செனாரியோ. அடுத்தது ஜிடி வர்சஸ் ஆர்சிபி ஒரு கேம் இருக்கு, அதுல ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்எச்ல எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும். சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா மேல போயிடுவாங்க. ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு டஃபா இருக்கும் 4வது இடத்த பிடிக்கிறது. சோ எகைன் கேகேஆர் வர்சஸ் டிசி, இதுல கேகேஆர் ஜெயிக்கணும். டிசி பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சோ இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா அவங்க லாஸ் பண்ணணும். சோ எல்எர்ஜி வர்சஸ் எம்ஐல எம்ஐ ஜெயிக்கணும். அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கணும். எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்ஆர், அதுல பார்த்தோம் அப்படின்னா யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். அண்ட் எஸ்ஆர்எச் ஜெயிச்சா கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லணும். சோ ஏன்னா இவங்க எல்லாருமே டாப் 3 இருக்கிறவங்க. சோ யார் வேணாலும் ஜெயிச்சாலும் ஆர்சிபிக்கு பாதகம் கிடையாது. அடுத்தது எம்ஐ வர்சஸ் கேகேஆர்ல கேகேஆர் ஜெயிக்க விடக்கூடாது, அவங்க மேல போயிடுவாங்க. சோ அதனால எம்ஐ தான் ஜெயிக்கணும். சோ ஆர்சிபி வர்சஸ் ஜிடி, இதுலயும் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். சோ ஆர்சிபி வந்துட்டு ஹோம் அண்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு 2 கேம் ஜிடி அகைன்ஸ்ட் ஆடுறாங்க. சோ தொடர்ந்து ஆர்சிபி ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அடுத்தது பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சிஎஸ்கேல, சோ யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சா கொஞ்சம் மச் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் எல்எர்ஜி வர்சஸ் கேகேஆர்ல வந்துட்டு கேகேஆர் ஜெயிக்கணும். எம்ஐ வர்சஸ் எஸ்ஆர்எச்ல எஸ்ஆர்எச் ஜெயிக்கணும். டிசி வர்சஸ் ஆர்ஆர்ல டிசி வின் பண்ணணும். எஸ்ஆர்எச் வர்சஸ் எல்எர்ஜில எஸ்ஆர்எச் வின் பண்ணணும். சோ இது எல்லாமே ஒரு எக்ஸல் ஃபார்மேட் தான், சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இதன்படிதான் நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது, பட் இருந்தாலும் சோ இதுல ஒரு சில மேட்சஸ் யார் ஜெயிச்சாலும் வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஆர்சிபிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சோ இப்போதைக்கு இந்த ஒரு செனாரியோட இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஜெயிக்கணும், இவங்கெல்லாம் தோக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்றதை விட ஆர்சிபி அவங்களுடைய 6 மேட்சஸை ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். சோ இதுல என்ன நடந்தாலும் ஓரளவுக்கு புஷ் பண்ணி மேல வந்துருவாங்க. சோ ஃபைனலா இந்த ஒரு செனாரியாவும் சப்போர்ட் பண்ணி ஆர்சிபியை பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணிட்டே வராங்க அப்படிங்கிற பட்சத்துல சோ கண்டிப்பா பாயிண்ட் டேபிள்ல அவங்க 4வது இடத்தை பிடிப்பாங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸோட அப்படின்னா 14 பாயிண்டோட பிடிப்பாங்க. சோ சிஎஸ்கே 12 பாயிண்ட், எல்எஸ்ஜி 12 பாயிண்ட், சோ மும்பை ஜிடி எல்லாருமே 12 பாயிண்ட், டிசி 10, பிகேபிஎஸ் 10. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா 14 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ இதெல்லாம் ரொம்ப குரூசியலா. சோ சிஎஸ்கே எல்எஸ்ஜி இவங்க எல்லாம் வின் பண்ணாலும் 14 பாயிண்ட் வந்தாலும் நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ இப்போ ஆர்சிபிக்கு தேவை தொடர்ந்து மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட் +1க்கு மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாத்த விட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க
நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அப்கமிங் மேட்சஸ் அப்படிங்கிறத எதுவுமே மேக்ஸிமம் லாஸ் பண்ணாம ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ணி கொண்டு போய் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணி அண்ட் ஜிடியோட ஹோம் அண்ட் அவே வின் பண்ணி ஸோ ஃபைனலாக பஞ்சாப் கிங்ஸ் இவங்களாம் அடிச்சு துவம்சம் பண்ணி சிஎஸ்கேவையும் அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக குவாலிஃபை ஆவாங்க. ஆனால் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சாலும் ஆர்சிபி ஃபேன்ஸ் 1% ஹோப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த ஒரு எக்ஸல் ஃபார்மெட் அப்படிங்கிறது ஆர்சிபி ஹெல்ப் பண்ணுதான் ஆர்சிபி தொடர்ந்து 6 மேட்சஸ் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னா டீம்ல எந்த மாதிரியான மாற்றங்களை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் இவங்களே இருக்கலாமா இல்ல புதுசா யாராவது கொண்டு வரணுமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பிளேயர் வந்துட்டு டாம் கரன் மட்டும்தான். அவரை மட்டும்தான் ரொட்டேஷன் லெவல்ல ஸோ மொத்த எல்லாரையுமே ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஸோ டாம் கரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? ஸோ எஸ் தயால் சொதப்பிட்டு இருக்காரு. எகைன் வந்துட்டு ஒரு வைசாக் விஜயகுமார் மாதிரி இன்னொரு பவுலருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு தாராளமா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.